ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல தான் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன வேகன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன போஸ்ட்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல், அப்புறம் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா கிராஜுவேட் முடிச்சிருந்தா இது வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35,400. அடுத்து பார்த்தோன்னா ஏஜ் பார்த்தோன்னா 18 to 33 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி பார்த்தோன்னா 2,570. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது பார்த்தோம்னா ஆன்லைன் மூலியமா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 30/11/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தோன்னா ஆர்ஆர்பி போஸ்ட் நேம் பார்த்தோம்னா மேலே பார்த்தீங்க ஜூனியர் இன்ஜினியர். ஸோ டோட்டலாக 2,570 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து 35,400. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து பார்த்தோம்னா 13 November 2025. அதோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கோம். கீழே நான் லிங்க்ல கொடுக்குறேன். அதே மாதிரி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ வேகன்சி டீட்டெயில் பார்த்தோம்னா இதுதான். ஓகேங்களா? என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட்மெண்ட் சூப்பர்டென்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அது இதுதான். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர். ஸோ இது பார்த்தோம்னா ஆர்ஆர்பி இது பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட்மெண்ட் அதாவது டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாமே ஆர்ஆர்பி தான். ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 18 to 33 நான் பார்த்த மாதிரி தான். எலிஜிபிள் கிரிட்டேரியா பார்த்தோம்னா அப்ளிகேண்ட் வந்து அதாவது டிகிரியா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அந்த ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கணுன்றாங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஜெனரல் ஓபிசி டபிள்யூஎஸ்க்கு 500, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 250, டிரான்ஸ்ஜெண்டருக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டே ஃபார் அப்ளிகேஷன் வந்து 30/11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபீ எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து இன்னும் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இன்ஃபர்மேஷன் இதுதான். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஜாப்ல உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.